ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் மிக சரளமாக பேச உபயோகிக்கப்படும் வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். She spoke for 30 minutes without a break. இடைவேளையின்றி அவள் 30 நிமிடங்கள் பேசினாள். ஷீனா அவள், ஸ்போக்னா பேசினாள். ஃபார் 30 மினிட்ஸ்னா 30 நிமிடங்களாக. வித்தவுட் எ பிரேக்னா இடைவெளி இன்றி. ஷீ ஸ்போக் ஃபார் 30 minutes without a break. He didn't have the courage to go there alone. அங்கே தனியாக செல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. ஹீனா அவனுக்கு, didn't have the courageனா தைரியம் இல்லை. டு கோனா செல்ல, தேர்னா அங்கே, அலோன்னா தனியாக. He didn't have the courage to go there alone. Setting a new record added to his fame. ஸோ புதிய சாதனை படைத்தது அவருக்கு புகழை சேர்த்தது. செட்டிங் எ நியூ ரெக்கார்ட்னா புதிய சாதனை படைத்தது அப்படின்ற அர்த்தம் தருது. ரெக்கார்ட்னா பார்த்தீங்கன்னா சாதனை அப்படின்ற அர்த்தம் தருது. ஆடட்னா சேர்த்தது. டூனா இக்கு. ஃபேம்னா புகழ். செட்டிங் எ நியூ ரெக்கார்ட் ஆடட் டு இஸ் ஃபேம். ஷி கெப்ட் ஒர்க்கிங் ஈவன் தோ ஷி வாஸ் டயர்டு. சோர்வாக இருந்தாலும் அவள் வேலை செய்து கொண்டே இருந்தாள். ஷீனா அவள், கெப்ட் ஒர்க்கிங்னா வேலை செய்து கொண்டே இருந்தாள் அப்படின்ற அர்த்தம் தருது. ஈவன் தோனா இருந்தாலும். ஷி வாஸ் டயர்ட்னா ஈவன் தோ ஷி வாஸ் டயர்ட்னா என்ன அர்த்தம் தருதுன்னா அவள் சோர்வாக இருந்தாலும் அப்படின்ற அர்த்தம் தருது. ஷி கெப்ட் ஒர்க்கிங் ஈவன் தோ ஷி வாஸ் டயர்டு. ஹர் ஃபேஸ் வில் பி பிரைட் வித் ஹாப்பினஸ். அவளுடைய முகம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியில் பிரகாசமாக இருக்கும். ஹர்னா அவளுடைய, ஃபேஸ்னா முகம். வில் பி பிரைட்னா பிரகாசமாக இருக்கும். வில்பினா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தருது. பிரைட்னா பிரகாசமாக. வித் ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சியில். ஹர் ஃபேஸ் வில் பி பிரைட் வித் ஹாப்பினஸ். எ ஃபுல் மூன் இஸ் ஷைனிங் பிரைட் இன் த ஸ்கை. ஸோ முழு நிலவு பார்த்தீங்கன்னா வானத்தில் பிரகாசமாக பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஃபுல் மூன்னா முழு நிலவு, பௌர்ணமி நிலவு. ஈஸ்ட்னா இருக்கிறது. ஷைனிங்னா பிரகாசித்து கொண்டு. பிரைட்னா பிரகாசமாக. இன் பார்த்தீங்கன்னா இல். ஸ்கைனா வானம். எ ஃபுல் மூன் இஸ் ஷைனிங் பிரைட் இன் த ஸ்கை. த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ரஃப். பொருளுடைய மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ரஃப்பாக இருக்குது, கரடுமுரடாக இருக்குது அப்படின்ற அர்த்தம் தருது. சர்ஃபேஸ்னா மேற்பரப்பு. ஆப்ஜெக்ட்னா பொருள். ஈஸ்ட்னா இருக்கிறது. ரஃப்னா என்ன அர்த்தம்? கரடு முரடாக அப்படின்னு அர்த்தம் தருது. த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் ரஃப். தட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் ஹர் லைஃப். அதுதான் பார்த்தீங்கன்னா அவளுடைய வாழ்வினுடைய மகிழ்ச்சியான நேரம். தட்னா அது. வாஸ்னா இருந்தது. ஹாப்பியஸ்ட் டைம்னா மகிழ்ச்சியான நேரம். ஹர்னா அவளுடைய, லைஃப்னா வாழ்க்கை. That was the happiest time of her life. I will give you another chance if you want it. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வாய்ப்பு நான் தருவேன். இஃப் ஐனா நான், வில் கிவ்னா தருவேன், யூனா உங்களுக்கு, அனதர்னா இன்னொரு, சான்ஸ்னா வாய்ப்பு, இஃப் பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா உங்களுக்கு, வாண்ட்னா வேண்டும், இட்னா அது. I will give you another chance if you want it. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு வாய்ப்பு தருவேன். We need to be here for another 3 hours. இன்னும் 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நாம் இங்கே இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. வீணா நாம், நீட் டு பி ஹியர். ஹியர்னா இங்கே. டு பினா இருக்க வேண்டும். நீட்னா அவசியம். ஃபார்னா காக. அனதர்னா இன்னும். 3 ஹவர்ஸ்னா 3 மணி நேரங்கள். We need to be here for another 3 hours. Put all your waste paper in this basket. இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து குப்பை தாள்களையும் போடுங்க. புட்னா போடுங்க. ஆல்னா அனைத்து. யுவர்னா உங்களுடைய. வேஸ்ட் பேப்பர்னா குப்பை தாள்கள். இன் பார்த்தீங்கன்னா இல். திஸ்னா இந்த. பேஸ்கெட்னா கூடை. Put all your waste paper in this basket. What
should I do in order to save time? ஸோ நேரத்தை மிச்சப்படுத்த நான் என்ன செய்ய வேண்டும்? வாட் ஷுட் ஐ டூ இன் ஆர்டர் டு சேவ் டைம்? வாட்னா வந்து என்ன, ஷுட் ஐ டூ நான் வந்து செய்ய வேண்டும். இன் ஆர்டர் டு சேவ் டைம்னா வந்து நேரத்தை மிச்சப்படுத்த. வாட் ஷுட் ஐ டூ இன் ஆர்டர் டு சேவ் டைம்? ஷீ வில் பி பிஸி அட் திஸ் டைம் டுமாரோ. நாளை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து பிஸியாக இருப்பா. ஷீனா வந்து அவள், வில் பி பிஸினா வந்து வேலையாக இருப்பா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அட் திஸ் டைம்னா வந்து இந்த நேரம், டுமாரோனா நாளை. ஷீ வில் பி பிஸி அட் திஸ் டைம் டுமாரோ. திஸ் டெஸ்க் இஸ் பெட்டர் தென் தட் ஒன். இந்த மேசை பார்த்தீங்கன்னா அதை விட சிறந்தது. திஸ்னா வந்து இந்த, டெஸ்க்னா வந்து மேசை, இஸ்னா வந்து இருக்கிறது, பெட்டர்னா வந்து சிறந்ததாக, தேன்னா வந்து விட, தட் ஒன்னா வந்து அந்த ஒன்று அப்படின்னு அர்த்தம் தருது. சரிங்களா? திஸ் டெஸ்க் இஸ் பெட்டர் தென் தட் ஒன். யூ ஆட் பெட்டர் கோ ஹோம் அட் ஒன்ஸ். நீங்கள் உடனடியாக வீட்டுக்கு செல்வது நல்லது. யூனா வந்து நீங்கள், ஆட் பெட்டர்னா வந்து நல்லது, கோனா வந்து செல்வது அப்படின்னு அர்த்தம் தருது. ஹோம்னா வந்து வீட்டிற்கு, அட் ஒன்ஸ்னா வந்து உடனடியாக. யூ ஆட் பெட்டர் கோ ஹோம் அட் ஒன்ஸ். தேர் இஸ் நோ ஸ்கூல் டுடே. இன்று வந்து பள்ளிக்கூடம் இல்லை. தேர் இஸ் நோ ஸ்கூல் டுடேனா வந்து இன்று பள்ளிக்கூடம் இல்லை. வைட் சம்வேர் எல்ஸ். வேறு எங்காவது காத்திருங்கள். வைட்னா வந்து காத்திருங்கள், சம்வேர்னா வந்து எங்காவது, எல்ஸ்னா வந்து வேறு அப்படின்னு அர்த்தம் தருது. வைட் சம்வேர் எல்ஸ். தே வாக்டு ஹோம் டுகெதர். அவர்கள் வந்து ஒன்றாக வீட்டுக்கு வந்து நடந்து சென்றனர். தேனா வந்து அவர்கள், வாக்குனா வந்து நடந்து போனாங்க அப்படின்னு அர்த்தம் தருது. ஹோம்னா வந்து வீட்டிற்கு, டுகெதர் ஒன்றாக. தே வாக்டு ஹோம் டுகெதர். கேன் ஐ கம் வித் யூ டு த புக் ஃபேர்? புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து உங்க கூட வரலாமா? கேன் ஐ கம்னா வந்து நான் வரலாமா, வித் யூனா வந்து உங்களிடம், டு வந்து இக்கு, புக் ஃபேர்னா வந்து புத்தக கண்காட்சி. Can I come with you to the book fair? Come home as soon as you finish the dance practice. ஸோ நடன பயிற்சி முடிச்ச உடனே வீட்டுக்கு வா. கம்னா வந்து வா, ஹோம்னா வந்து வீட்டிற்கு, அஸ் சூனஸ்னா வந்து உடனே அப்படின்னு அர்த்தம் தருது. யூனா வந்து நீ, ஃபினிஷ்னா வந்து முடிக்கிறது, டான்ஸ் ப்ராக்டிஸ்னா வந்து நடன பயிற்சி. கம் ஹோம் as soon as you finish the dance practice. What is the name of the movie you were watching? நீங்கள் பார்த்து கொண்டிருந்த படத்தின் பெயர் என்ன? வாட்னா வந்து என்ன, ஈஸ்னா வந்து இருக்கிறது, நேம்னா வந்து பெயர், மூவினா வந்து படம், யூனா வந்து நீங்கள், வேர்னா வந்து இருந்தீர்கள், வாட்சிங்னா பார்த்து கொண்டு. வாட் இஸ் த நேம் ஆஃப் த மூவி யூ வேர் வாட்சிங்? மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.